குறிப்பாக இந்த ஊராட்சி மன்ற கட்டிடம் அமைவதற்கும் அங்கன்வாடி கட்டிடம் அமைவதற்கு என்னுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு பெரும் முயற்சி எடுத்து இந்த கட்டிடத்தில் இருக்கின்ற பல்வேறு சிரமங்களையும் சந்தித்து இந்த கட்டிடத்தை இந்த சிறப்பான முறையில் திறந்து வைத்த ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணன் மோகன்குமார் அவர்களுக்கு, வைஸ் சேர்மன் அவர்களுக்கு நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி திமுக ஓட் போட்டவங்களுக்கு இதை செய்யணும், அதிமுக ஓட் போட்டவங்களுக்கு இது செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல. ஒட்டுமொத்தமான சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, மகளிருக்கு என்ன செய்யணும் தான் சிந்திக்கிறார். இதெல்லாம் ஒரு மக்கள் பிரதிநிதியா, சட்டமன்ற உறுப்பினராகவும், உள்ளாட்சி பிரதிநிதியா நாங்க செஞ்சாலும் தமிழ்நாடு முதலமைச்சரை தீட்டுகின்ற திட்டம் ஒவ்வொரு சகோதரிகள், பெண்களும், ஒரு மகளிர் எல்லாரும் குடும்பத்துக்கும் முதலமைச்சரோட திட்டங்கள் வந்திருக்கும். காலை உணவு திட்டம், நம்ம வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு குழந்தைகள் போய் அந்த காலை உணவு திட்டம் சாப்பிடும். மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேருக்கு போடுறாங்க. அன்பு கரங்கள் ஒரு திட்டம், நீங்க எல்லாம் அதிகமா தாய்மார்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லன்னு தெரியல. இந்த அன்பு கரங்கள் திட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் இழந்த குழந்தைங்களுக்கு 18 வயசு மூர்த்தியாக வரைக்கும் 2000 ரூபாய் மாசம் அரசாங்கமே கொடுக்குது. கொரோனாவில் அப்பா மட்டும் இறந்துட்டாங்களா இல்ல அம்மா மட்டும் இறந்துட்டாங்களா, அந்த குழந்தைக்கும் அன்பு கரங்கள் திட்டத்துல 2000 ரூபாய் திட்டம். ஆக பல்வேறு திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்குறாங்க. 2026 யாராலையும் மாற்ற முடியாது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்ல. நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு சொல்ற 40,000 வாக்கு வித்தியாசத்தை யார நிறுத்தினாலும் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில 40,000 வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைய வேண்டும் என்பதை சொல்லி இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரிகள் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.